வணக்கம். தமிழா திவ்யா டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தின்படி மாடல் கொஸ்டின் 3வது கொஸ்டின் பார்க்கலாம். சுட்டி கூறுவது என்னன்னா சுட்டு விடை, மறுத்து கூறுவது மறையுடை, இனமாக கூறுவது இனமொழியுடை, உடன்பட்டு கூறுவது நேருடைன்னு சொல்றாங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிந்து பொருத்தமற்றதை தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க. டெபிட் கார்டுனா பற்று அட்டை, இதுக்கு ஷார்ட் கட்னா டேனா அதோட இனத்தன பாலே வரும் பற்று அட்டை. கிரெடிட் கார்டுனா அதோட இனத்தன கீனா காவா. கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம். இ-காமர்ஸ்னா மீன் வணிகம் அல்லது இ வணிகம்னு சொல்லுவாங்க, மீன் வணிகம். அடுத்து பார்த்தோம்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இது சிலபஸில் உள்ளது. நாயு அப்படின்னா நாவாய். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் எதுனா நாயுங்கிறது நாவாய். அடுத்து ஊர் பெயர்களின் மருவு, இதுவும் என்ன இருக்குன்னா சிலபஸில் உள்ளது. கும்பகோணத்தை குடந்தைன்னு சொல்லுவாங்க. ஊர் பெயரின் மருவில் புதுச்சேரி புதுவை சரி, புதுக்கோட்டையை புதுகைன்னு சொல்லுவாங்க. கும்பகோணம் குடந்தை, நாகப்பட்டினம் நாகைன்னு சொல்லுவாங்க. ஊர் பெயரின் மருவு அதை தான் கொடுத்துருக்காங்க திரும்பவும். இதெல்லாம் முக்கியமான டாபிக். கோயம்புத்தூருங்கிறது கோவை, நாகப்பட்டினம் நாகை, புதுச்சேரி புதுவை, புதுக்கோட்டை புதுகை. சரியான நீர்த்தற்குடி. இப்போ சிலபஸில் இது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்னா இதுதான் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பெரிய கரடி? கரடிக்கு மரம் ஏற தெரியும். அப்படிங்கிறது ஆச்சரியக்குறி. எவ்வளவு பெரிய கரடி ஃபுல் ஸ்டாப். கரடிக்கு மரம் ஏற தெரியுமான்னு கேள்விக்குறி வரும். நிறுத்தற்குறிகளை அறிதல், இதெல்லாம் நியூ சிலபஸில் இது பண்ணியிருக்காங்க. குரூப் 4ல். மீனே அப்படின்னா ஆச்சரியக்குறிக்கு ஆச்சரியப்படணும். ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய் கேள்விக்குறி வரணும். சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. வாடை காற்று வீசியது சரியான எழுத்து தொடர். இதுவும் நியூ சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. வாடை காற்று வீசியது இது மட்டும் தான் சரி. பேச்சு வழக்கு தொடரை காண்க, இதுவும் சிலபஸில் இது பண்ணியிருக்காங்க. எங்கடா போறே? எந்த 2 சொற்களை இணைத்தால் கீழ்கண்ட புதிய சொல் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பாடறிந்த, பாடு ப்ளஸ் அறிந்து அது சேர்த்து எழுதும்போது உகரம் கெட்டு பாடறிந்துன்னு வரும். சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்க, இது நியூ சிலபஸில் உள்ளது. நூல் வெளி, நூல் வெளின்னு சேர்க்கலாம். மாலை கோல்னு வராது, கோல் மாலையும் வராது, கோல் வெளியும் வராது, நூல் வெளி தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கடைத்தெரு எங்கு உள்ளது? வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது சுட்டு விடை வரும். கண்மணி நாளை பாடம் படித்தால் பொருத்தமான காலன்னு பார்த்தோம்னா கண்மணி நாளை படிப்பால், இதுதான் சரியான விடை. சரியான வினை சொல்லை தேர்னா பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? அடுத்து சரியான வினைச்சொல்லை இட்டு நிரப்ப சொல்லியிருக்காங்க. நெல்லையப்பர் கோவில் எங்கே உள்ளது? நம்ம கேள்வி கேட்கக்கூடியதாக இருக்கணும். இப்போ நியூ சிலபஸில் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படைன்னு சொல்கிறாங்க. இணைப்பு சொற்கள் நம்ம ஒவ்வொன்றா போட்டு பார்க்கணும். சாலைகள் தோன்றிய பிறகு சாலை விதிகள் தோன்றி இருக்கும். அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகு அதற்கு இலக்கண விதிகள் தோன்றி இருக்கும். நம்ம சொல்லி பார்க்கணும். சரியான இணைப்பு சொல்லணும் பார்த்தோம்னா பள்ளி கோயில் என்று பெயர் வைத்தவர் பாரியார். ஏன் அப்படி பெயர் வைத்தார்னா ஏனெனில் கல்விக்கூடங்களில் தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. அடைப்புக்குள் உள்ள குலை வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் அழகுங்கிறது நெல் அழகுன்னு சொல்லலாம். திணைனா கதிர்னு சொல்லலாம். நெல் அழகு அப்படின்னு சொல்லுவான். பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுகனா இலக்கியமன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினான். 6 எண்ணு நீர்நிலைன்னு சொல்கிறாங்க. அடுத்து தீப்பதுனா கற்றல் தருது, இருபொருள் தரக்கூடியது. இதெல்லாம் சிலபஸில் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. தீப்பது அப்படின்னா கற்றல் தருதல். கல்லுனா கற்றல், இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள் தான் கல். குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு, இதெல்லாம் இப்போ டிஎன்பிஎஸ்சியில் கொண்டு வந்திருக்காங்க. விடுனா அறிக்கை விடுதல், வீடுனா மரவீடு. குரில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு
ஒரே தொடரில் அமைத்து எழுத சொல்லியிருக்காங்க. சிலைனா சிலையை திரைச்சீலையால் மறைத்திருக்கார்கள். கூற்று காரணம் சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. கூற்று என்பாவால் எழுதப்பட்ட நூல் 3000 சரி, 3000 பாடல்களை கொண்டதால் அவ்வாறு அழைக்கப்படுவது தவறு. சரியான கூற்றினை தெரிவு செய்ய. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை சரி. வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. அண்ணாவோட வானொலி உரையின் வரும், இது தவறு. வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம், இது சரி. அடுத்து பார்த்தோம்னா ஈக்குவாலிட்டி சொல்லுக்கு ஏற்ற சரியான தமிழ் சொல்லை தரலாம். ஈக்குவாலிட்டினா சமத்துவம். கலை சொற்களை அறிகள் இப்பெல்லாம் சிலபஸ்ல நியூ சிலபஸ்ல உள்ளது. கண்ணியம்னா டைக்னட்டி, வாய்மைனா சின்சியாரிட்டி, உபதேசம்னா ப்ரீச்சிங், கொள்கைனா டாக்டரை. டொர்னாடோனா சூறாவளி. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. வங்கூல் கூழ்னா காற்று. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எந்த பாவால் அமைந்துள்ளதுன்னா அகவற்பா, ஆசிரியப்பான்னு சொல்லுவாங்க. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. இடைக்காடரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னன். இடைக்காடரிடம் அன்பு வைத்தவர் என இறைவன். சரியான கூட்டு பெயர் மக்கள் கூட்டம். மக்கள் கூட்டம். பசு நிறை ஆட்டு மந்தை. ஆட்டு மந்தை. எறும்புகள் சாறை சாறையாக செல்லும், அதோட கூட்டு பெயரு. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சொன்னாங்க. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான், இது சரியான சொற்றொடர். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும், 6th நியூ புக்ல உள்ளது. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடி தான் சரியான தொடர். ஒரு நாள், அதாவது ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். ஓ இங்க புள்ளி இல்லை, அப்ப இங்க மெய்யெழுத்து வரணும். புள்ளி இப்போ ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான், அதான் சரியான தொடர். கீழ்காணும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. அக்து நகரத்திற்கு செல்லும் சாலை தவறு. இங்க புள்ளி இல்லைன்னா அந்த இடத்துல மெய்யெழுத்து வரணும். அக்து அது நகரத்திற்கு செல்லும் சாலை. கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. அக்தி இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. நீகான் என்ற சொல்லின் பெயர் என்னன்னா நாவாய் ஓட்டுபவன். வங்கம் என்னும் சொல்லின் பொருளை தேர்வு செய்யணும். வங்கம்னா கப்பல். திங்கள்னா நிலவு. அலர்னா மலர்தல். மேருனா இமயமலை. அலினா கருணை. ஒருமை பன்மை பிழை நீக்க சொல்லியிருக்காங்க. யானை படையும் குதிரை படையும் சென்றன, இது பன்மை, இது சரி. சென்றார்கள், இது உயர்திணைக்கு வரும் தவறு. சென்றது அக்ரேனில ஒருமை குறிக்கக்கூடிய தவறு. யானை படையும் குதிரை படை சென்றார், இது மரியாதைக்குரியது, இது தவறு. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்குறாங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். அது மரியாதை குறையா சொல்லும்போது அரு சொல்லணும். அதே இங்கே பன்மை, அதனால இங்கே பன்மை சொல்லியிருக்காங்க. அறிந்தனங்கிறது ஒருமை, அறிந்தான்கிற ஆண்பால், அறிந்தது அக்ரிணை. பகைவர் நீவீர் அள்ளீர், அது மட்டும் சரி. பகைவர் நீவீர், நீவீர் அள்ளீர் வரணும். திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையாக பங்கு வைக்கும் தொழில் எதுனா உழவு தொழில். 50 கொஸ்டின் முடிச்சாச்சு. நன்றி, வணக்கம். தமிழா திவ்யா, TNPSC.